தமிழர்களின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அங்கமாகிவிட்ட இசை கலை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. செவிக்கும் மனதிற்கும் இன்பம் தருகின்ற இசையை வழங்கும் வாத்திய கருவிகள் உருவாகும் விதம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இசை இனிமையின் முகவரியாக இருந்தாலும் அந்த இசையை வழங்குகிற கருவிகளின் நதி மூலம் கரடு முரடாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு காட்டில் விளைந்த மூங்கில் புல்லாங்குழலாய் பரிணமிப்பது போல தேனினும் இனிய தெவிட்டாத இசையை வழங்குகிற கருவிகள் கடினமான மரத்திலிருந்துதான் கருவாகின்றன. நிலக்கரியின் வயிற்றிலிருந்து பிறக்கும் வைரத்தைப் போல இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் கூறுகளில் இசையின் மேலாதிக்கம் ஆதிக்க மனப்பான்மையை அறவே விடுத்து மேட்டுக்குடி மக்களை மட்டுமின்றி அடித்தட்டு மக்களுக்கும் அடிநாதமாகவே இருந்திருக்கிறது. கருவறை தொடங்கி கல்லறை வரை தொடரும் இசையின் பயணம் மனித வாழ்வில் உறவாகி உணர்வாகி பின்னி பிணைந்துள்ளது. ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒரு சிறப்பு உண்டு என்றாலும் திருமணம், திருவிழாக்கள், கோயில் விழாக்கள், பூஜை வேலைகள் என மங்கள நிகழ்ச்சிகளில் மறக்காமல் ஒலிக்கும் தவிலிசை தமிழர்களின் கலை பண்பாட்டு சின்னமாக விளங்குகிறது. கேரளாவில் புகழ்பெற்ற செண்டை மேளம், திருவிழாக்களில் பம்பை, உடுக்கை, உருமி மேளங்கள், இசை நிகழ்ச்சிகளில் தபேலா, டோலக், டோலக்கி என இசை இனிய விழாக்களுக்கு ஒரு கம்பீரமான கௌரவத்தை கொடுத்திருக்கிறது. மிருதங்கம், தவில் என மரத்தினால் செய்யப்படும் இசைக்கருவிகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கலைநயத்துடன் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. தவில், மிருதங்கம் ஆகிய வாத்திய கருவிகளை படைக்கும் பிரம்மாவாக இருப்பது பலாமரம். பன்ருட்டியை சுற்றியுள்ள காடாம்புலியூர், சாத்திப்பட்டு, முத்தாண்டிக்குப்பம், மாளிக்கம்பட்டு, சின்னத்தானாங்குப்பம், சமுட்டிக்குப்பம் உள்ளிட்ட பல கிராமங்களில் பலா மற்றும் மாமரம் வளர்க்கப்படுகிறது. பலாமரத்தில் பால் சுரப்பு தன்மை இருப்பதால் வாத்திய கருவிகள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. சுமார் 70-80 ஆண்டுகள் வளர்ந்த பலாமரங்களை கொண்டு அவற்றை செதுக்கியும் இயந்திர கடைசல் செய்தும் இந்த வகை வாத்திய கருவிகள் தயாராகின்றன. பாரம்பரிய வாத்தியம்ன்றதுனால மன திருப்தியோடு அந்த 3 தலைமுறையும் அந்த வாத்தியத்தை செய்துட்டு வர எங்ககிட்ட தவில் வித்வான்கள், மிருதங்க வித்வான்கள், கஞ்சிரா வித்வான்கள் அவங்கள நேரடியாக வாங்கிட்டு போகிறாங்க. பண்ருட்டி பிளவில் பால் மனம் இருக்கிறதுனால இதில் அந்த இசைக்கருவிக்கான நாதங்கள் அதிகமாக இதில் கிடைக்கிறது. தவில் மிருதங்கத்தில் இங்கு தயாராகும் மிருதங்கம், தவில், உடுக்கை, உருமி, தபேலா, கஞ்சிரா, டோலக்கி போன்ற வாத்திய கருவிகளை இசைக்கலைஞர்களே இங்கு நேரடியாக வந்து பரிசோதித்து வாங்கிச் செல்கின்றனர். நாங்கள் இந்த பலாமரத்தை வாங்கி அதை செதுக்கி அதை கடைசி பிடிச்சி தவில், கஞ்சிரா, மிருதங்கம், தபேலா, உரிமி, உடுக்க மற்றும் உள்ள சிறு இசைக்கருவிகள் அனைத்து மரத்தாலான இசைக்கருவிகள் அத்தனை செய்கிறோம். இந்த தொழில் செய்வது தான் எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக உள்ளது. கேரளா, கர்நாடகா மற்றும் உள்ள மாநில பகுதியில் இருந்து கலைஞர்கள் நல்லா தேர்ச்சியான இங்கே தங்கி செய்து கொடுக்க சொல்லி தங்கி வாங்கிட்டு போகிறாங்க. பன்ருட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் தயாரிக்கப்படும் இசைக்கருவிகள் வெளிமாநிலங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கலைநயமிக்க தவில், மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகள் சுவை தரும் சுளை பலாவின் மரத்திலிருந்து தயாரிக்கப்படுவதாலோ என்னவோ இந்த கருவிகளின் இசை கம்பீரமாய் நிமிர்ந்து நிற்கிறது. பலாமரத்தின் ஈதல் குணம் காரணமாக உருவாகும் தபேலா, மிருதங்கம் போன்ற கருவிகள் இசைப்பட வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றே சொல்லலாம். ஜெயா செய்திகளுக்காக கடலூர் சஞ்சீவி வெங்கடேசனுடன் லாரன்ஸ் விஜயன்.